ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டாக் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு சில விஷயத்த பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் அந்த ஒரு சில விஷயத்த ஈஸியாக பண்ணுறதுக்கு வெறும் சிம்பிளான பல வழிகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னியாக இருக்க போது. இந்த வீடியோ நல்லா இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த இமேஜ் தான். இது பார்த்திங்கன்னா வேக்யூம் கிளீனரில் துணி கட்டியிருக்கு. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப சின்ன பொருள்லாம் கீழே போட்டுட்டா எடுக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி துணி கட்டிட்டு எடுத்தால் ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கோசரம் தான் இது. அடுத்த இமேஜ் பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம சிப்ஸ் பேக்கெட்லாம் வாங்குவோம், அது அப்படியே திறந்தே வச்சுருந்தா இந்த சிப்ஸ் பேக்கெட் நமுத்துரும். அதனால ஒரு வேஸ்ட்டான வாட்டர் கேனோட மேல் பக்கத்தை வெட்டி இந்த மாதிரி உள்ளே விட்டு போட்டுக்கிட்டு மூடி போட்டோன்னா அது ஈஸியாக கெட்டு போகாமல் இருக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அடுத்தது வாங்க பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பொருளுக்கு ஓட்டை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒரு சில சைஸ் மாறி போச்சுன்னா கரெக்டாக உட்காராது. இந்த மாதிரி அந்த பொருளை ஜெராக்ஸ் எடுத்து அதை செவுத்தில் வச்சு போடுறது ஐடியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த பொம்மை தான். நம்ம சார்ஜர் ஒயர்லாம் போட்டுட்டு அப்படியே கீழே போட்டு போயிடுவோம். அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த பொம்மை பார்த்திங்கன்னா, அந்த சார்ஜர் ஒயரை கையிலேயே பிடிச்சிட்ருக்கும். நம்ம வேணுன்றப்ப அதை அப்படியே எடுத்து சார்ஜ் போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியாவாக இருக்குதுல்ல. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த இமேஜ் தான். நிறைய பேர் ஊருக்கு போவோம், வீட்டில் செடி இருக்கும், ஆனால் அந்த செடி வாடிடும். அதை எப்படி சரி பண்ணுறது தான் இந்த இமேஜு. ஒரு கண்ணாடி கிளாஸ் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கிளாஸில் தண்ணி நிரப்பி அதை கமுத்தி வச்சுட்டா 5 நாள் வரைக்கும் அந்த தண்ணி அப்படியே இருக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவாக இருக்குதுல்ல. வாங்க அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த தர்பூசணியில் நம்ம கொட்டை எங்கே போகிறதுனே தெரியாது. நம்ம பாட்டுக்கு அங்கங்கே துப்பிகிட்ருப்போம். அந்த கொட்டையை அதுலேயே போடுறதுக்கான ஒரு வழி தான் இது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த இமேஜ் தான். செல்ஃபி ஃபோட்டோ. நிறைய பேர் ஃபேமிலியோடு நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்தால் மற்றவங்கலாம் தெரிவாங்க. ஆனால் இந்த ஐடியா பார்த்திங்கன்னா, ஒரு ஃபோட்டோலேயே எல்லாருமே தெரிகிற மாதிரி மிரர் வச்சு எடுத்திருக்காங்க. அடுத்த இமேஜ் பார்த்திங்கன்னா, இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. இதுவும் ரொம்ப சின்ன விலங்குக்கெல்லாம் நம்ம பால் கொடுக்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிறையா விலங்கு இருக்கப்ப. ஆனால் இந்த ஐடியா வச்சு பார்த்திங்கன்னா, ஒரே டைமில் 4 விலங்கு 5 விலங்குக்கு கூட நம்மளால் பால் கொடுக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஐடியா தான். நம்ம வீட்டு சாவியை எங்கேயாச்சும் வைக்கணும்னு நினைப்போம், ஆனால் யார்கிட்ட கொடுக்கவும் மாட்டோம். அதனால ஒரு கல், ஒரு பாட்டில், கம்மு இருந்தால் போதும். அந்த சாவியை வைக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு இடத்த ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், சாவி இருக்கிறதே தெரியாது, அவ்வளோ பாதுகாப்பாக சாவி அதே இடத்துலையே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சனில் நிறைய பேர் வெட்டுறதுக்கு இடமே இருக்காது. ஆனால் ட்ரா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ட்ராலேயே ஒரு கட்டையை போட்டு ஈஸியாக நம்ம வெட்டிட்டு போகலாம். வாங்க அடுத்த ஐடியாக்குள்ளே போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஐடியா தான். இது ரொம்ப ஃபன்னியான ஐடியா. ஏன்னா நிறைய பேர் இப்போ சாக்ஸ் போடுறதுனாவே பிடிக்காது. அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு சாக்ஸுக்கு பதிலாக கால் ஃபுல்லாக கருப்பு கலர் அடித்து வச்சுக்கலாம். அப்போ பார்த்தா சாக்ஸ் போட்ட மாதிரியே இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஐடியா தான். நம்ம நிறைய பேர் அயர்ன் பண்ண ஷர்ட் போட்டுட்டு போகணும்னு நினைப்போம், ஆனால் அயர்ன் பண்ணுறதுக்கு காசு தருவோம். அதனால் அந்த காசு தராமல் ஈஸியாக பண்ணுறதுக்கான வழி தான் இது. ஒரு குண்டானில் சுடு தண்ணி வச்சு அதை சூடு பண்ணி அப்படியே அயர்ன் பண்ணலாம் ஈஸியாக. அடுத்தது பார்த்திங்கன்னா, கழுவுறதுக்கான பொருள் தான். இந்த பேட்டை பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணி எல்லா பொருளையுமே கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த இமேஜ் தான். இது பார்த்திங்கன்னா, பாதி கடிகாரம் உடஞ்சி போச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதோட ஓனர் இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி பேப்பரில் வரைஞ்சி ஒட்டி வச்சுருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த இமேஜ். கார் யாரும் திருடிடக்கூடாது, யாரும் ஓட்டக்கூடாதுன்னு தான் கியரில் போய் லாக் போட்டு வச்சுருக்காங்க. கியர் இருந்தால் தானே வண்டி மூவ் பண்ண முடியும், கியரில் லாக் போட்டால் வண்டி மூவ் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஐடியா தான். நிறைய பேர் பேப்பரை ஃபைல் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினப்போம், ஆனால் அதுக்கு பஞ்சிங் மிஷின் அது நம்மக்கிட்ட இருக்காது. அந்த பஞ்சிங் மிஷின் இல்லாதனால
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி இந்த மிஷினை எடுத்து ஓட்ட போட்டிருக்காரு இவர். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மூளை இருக்கவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா பீஸாவை சூடு பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இவங்களாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அடியில் அயர்ன் பாக்ஸை வச்சு அது மேலே ஹீட்டர் அப்படியே போட்டு விட்ருக்காங்க. நம்ம முடிக்காய வைக்கிற ஹீட்டரை வந்து அது மேலே காட்டினா அது ஹீட் ஆயிருமா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லைட்டு தான் ஒரே இடத்துல வெளிச்சம் வரக்கூடாதுன்னு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசித்து 4 இடத்துலையும் வெளிச்சம் வர மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப காசு கம்மியான செலவில் குப்பாள்றதுக்கு ஒரு மரத்தை இவங்களாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதுவும் பீஸாவோட பாக்ஸை வச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இமேஜு செருப்பு இல்லைன்னு சொன்னோட்டி இந்த மாதிரி ஒரு செருப்பை யாரோ க்ரியேட் பண்ணி அவர் கொடுத்துருக்காங்க. அதுவும் செருப்பு தான் நினச்சி அவரும் போட்டுட்டு இருந்திருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான உயிரினெல்லாம் இந்த பூமியில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப பசிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு இந்த சைனீஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல குச்சி சாப்பிட்றதுக்கு, ஸ்பூனுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பசிச்சதுன்னு சொன்னோட்டி இந்த ஆள் 2 பேனாவை அப்படி எடுத்து சாப்பிட்ருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் ஷேவிங் பண்ணுறதுக்கோசரம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு புது விதமான மிஷினை இவரே கண்டுபிடிச்சிருக்காரு. இதெல்லாம் என்னன்னு சொல்ல. அதுக்கடுத்தது வந்திருக்க இமேஜ் வந்து இதை விட ரொம்ப புத்திசாலியான ஒரு ஆள் பண்ணது தான். சோபாவில் நடுவில் ஓட்டை விழுந்துருச்சுன்றதுக்கோசரம் ஒரு சேரை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வச்சா சோபா சரியாயிருமா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தரோட வீட்டில் வந்து ஷவர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு பாட்டில் கடியில் நிறைய ஓட்டை போட்டுட்டு மேலேருந்து பைப்பில் தண்ணி ஊற்றுனா அது ஷவர் மாதிரியே ஊற்றுமா. ஷவர் இல்லாதவங்க இந்த ஐடியாவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வெளிநாட்டிலலாம் டீ போடுற மிஷின் இப்படி தான் இருக்கும். அந்த டீ போடுற மிஷினில் ஒரு ஆள் சுடு தண்ணியை ஊற்றி நூடுல்ஸ் வேக வச்சுருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.